நான் கான்ஷியஸாக சரியாக இருக்க தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னோடய சப்கான்ஷியஸில் தேவையில்லாத எண்ணங்கள் தான் வருது அப்படின்னும்பொழுது கான்ஷியஸாக என்னால் சரி செய்ய முடியும். ஆனால் சப்கான்ஷியஸை நான் எப்படி சரி செய்கிறது? அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இதில் நிறைய இப்போ குழப்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து நிறைய பேசுகிறோம். கான்ஷியஸ்னஸ், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசுகிறோம். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேசுகிறோம். ஸோ இப்போ இது எப்படி அது வந்து ஒரு விஷயம் நமக்கு நம்மளை சென்று அடைகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கும் கர்மான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்குமே மிகப்பெரிய ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே நம்ம வந்து பேசலாம் ஃப்யூச்சரில். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னென்னா, தொடர்ந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் நமக்கு வந்து இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய செயல்களுடைய ஒரு கர்மாவாக இருக்கிறது. கர்மா அப்படின்னா வந்து நிறைய பேர் இந்த கர்மா தியரியே வந்து பார்த்தோம்னா நிறைய போட்டு ஒரு மிஸ்டீரியஸான ஒரு விஷயமா போட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படின்ற கர்மா ஆயிடும். கர்மா இஸ் நத்திங் பட் ஆக்ஷன். செயல். கர்மா என்றால் என்ன? செயல். நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த செயலுடைய வினையை இப்பொழுது அனுபவிக்கிறாய். அந்த கர்மாவுடைய அந்த ஆக்ஷனுடைய ஒரு ஃப்ரூட்டை வந்து நம்ம இப்போ வந்து புசிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் வந்து நேற்று நாம் செய்த ஒரு விஷயத்தை ஒரு வினையுடைய ஒரு பயனையுமே நாம் இன்று வந்து அறுவடை செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக எடுத்துக்கொள்ளலாம். சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற விஷயத்தை வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அது புதுசாக எங்கிருந்தோ வரலை, அது உங்களுக்குள்ளேருந்து வரது தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ நம்ம வந்து நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்ததுன்னா அது உடனே நடந்துருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அப்படி கெட்ட விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடியது உங்களுடைய இதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப காலங்களாக பல ஆண்டுகளாக நீங்கள் உள்ளுக்குள்ளே செலுத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் செலுத்துவதில்லை. இப்போ நாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கோமே, இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டோடைய விஷயம் தான். ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய செயல்களிலே 80% அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோடைய ஆக்ஷன்ஸ் தான் இருக்குது. மீதி இருக்கிற 20% அப்படிங்கிறத விடையும் குறைவாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த ஆக்ஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு நம்ம வந்து சுயமாக நாம் முடிவெடுத்து செய்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேசுகிறோம் இல்லையா, அதெல்லாம் ஆல்ரெடி முடிவெடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்மாலே முடிவெடுக்கப்பட்டது தான். நாமளே வந்து முதல்ல இருக்கக்கூடிய விஷயத்தை எந்த அளவுக்கு நாம் உள்ளேக்குள்ளே வைத்திருக்கிறோமோ அந்த விஷயத்துடைய வெளிப்பாடு தான். அதில் வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ங்கிறது புதுசாக எங்கிருந்தோ வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. அப்போ அதில் நாம் எப்படி சரி செய்யறது அப்படின்ற மாதிரியாக இருந்தால் இன்றிலிருந்து இந்த தருணத்திலிருந்து அதை மாற்றிக்கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு விதத்திலையுமே நம்மளுடைய எண்ணங்களை வந்து அப்போ நம்ம எப்பவுமே கான்ஷியஸ்னஸ் நம்ம ஏன் பேசுகிறோம்னா, எப்பவுமே கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு நாம் வந்து வந்துவிட்டோம் என்றால் அந்த சப்கான்ஷியஸ் அப்படின்ற விஷயங்கள்லிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பலன் அப்படிங்கிறது நல்லதாகவே இருக்கும். இதுதான், வேற ஒன்றும் இல்லை.